படத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோன்னா, நம்ம நானி நினச்ச 2024 வெளிவந்த சரி போதா சனி வரும் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரிஜின் பார்த்திங்கன்னா தெலுங்கு, பட் தமிழே டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எங்கெங்கே பார்க்கலான்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் விவேக் அட்ரையா அவரோட இயக்கத்தில் வெளிவந்த படம். இந்த படத்தோட கதாநாயகன் பார்த்திங்கன்னா நானி, நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறக்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர் சொல்லலாம் நானி. அப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா, நம்ம டான் படத்தில் நடிச்சிருந்தாங்களே பிரியங்கா அவங்க. ஸோ இது தொடர்ந்து பிரபல தயாரிப்பாளர், மியூசிக் கம்போசர் எஸ்ஜே சூர்யா அவர், அதுக்கப்புறம் அபிராமி கோபிகுமார், அதித்தி பாலன், பி சாய்குமார், சுபலேகா சுபேக்கர், முரளி சர்மா, அஜய் கோஷ் போன்ற நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 2 hours and 54 duration ஹவர்ஸ். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 ஹவருக்கு மேலே இருக்கும். படம் நீட்டு தான், பட் வேர்தி. படம் வந்து சுவாரஸ்யமாக போகும். நம்ம பற்றி பேச தானே போகிறோம், ஸோ டீட்டெயிலாக அப்போ பேசுவோம். கேட்கவே நல்லா இருக்குல்ல. 31st படம் பார்த்திங்கன்னா 29 ஆகஸ்ட் 2024, இந்த வருஷம் 8ஆம் மாதம் 24 இந்த படம் வெளியாக இருந்துச்சு. வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். நான் இந்த படத்தில் 2 விதமாக சொல்கிறேன். எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லை. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த படத்தில் ஹீரோ நம்ம நானி இருக்கார்ல, அவரோட நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஆக்ஷன் தான் செம மாசாக இருக்கும். அவரோட காமெடியாக இருக்கட்டும், காமெடி வந்து அப்பப்போ காட்டுவார். ஸோ பர்ஃபெக்டாக சிங்காக இருக்கும் அந்த டைமிங்கில். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற பாட்டுங்க எல்லாமே சூப்பர் தான். அதில் எஸ்பெஷலி 2 பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இது வந்து டப்பிங் பண்ண படமாக இருந்தாலும் அதோட பாட்டுங்க வேறு லெவல். ஓகே, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹீரோவோட அக்கா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அக்கா ரோல் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இது டயலாக் டெலிவரி பண்ணுறது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஹீரோயின் வந்து பிரியங்கா பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து மேஜர் கேரக்டர் தான், பட் அவங்களோட எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க, பேசுகிறப்ப பேசுவாங்க, அந்த மாதிரி தேவைப்படுறப்ப பேசுவாங்க. மற்றபடி பார்த்தா கொஞ்சம் அடக்கமான பிள்ளை மாதிரி இருப்பாங்க, பயந்த பிள்ளை மாதிரி இருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு அவங்க அப்படி தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம இந்த படத்துல நீங்கள் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண் வந்து நானி மேலே தான் இருக்கும். பர்சனலாக சொல்லப்போனால் எனக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு நானி மேலே இன்னும் க்ரேஸ்னஸ் அதிகமாக வந்துருச்சு. எனக்கு ராணி மேலே இன்னும் ஃபேன் ஆகிட்டேன் நான். சொல்லப்போனால் அந்தளவுக்கு அவர் நடிச்சிருந்தாரு பார்த்துக்கோங்க. இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா ஏன் வந்து சரிபாத சனி வரம்னா, சின்ன வயசில் இருக்கிறப்போ ஹீரோ வந்து ரொம்ப கோவப்படுவார். சின்ன வயசில் மட்டும் இல்லை, ஹீரோ கோவப்படுவார். ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுப்பாங்க. சரி வந்து நீ எந்தெந்த நாள் கோவப்படுறியோ அந்த நாள் வந்து என்கிட்ட சொல்லு, அந்த நாள் வந்து நாங்கள் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெட்டிக்கிட்டே வர்றப்ப மிச்சம் வந்து சனிக்கிழமை தான் இருக்கும். அந்த நாள் அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து நான் என்றைக்கு வந்து நீ என்கிட்ட சொல்கிறப்ப நான் பேசாமல் இருக்கணும், அந்த நாள் நீ கோவப்படுற நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோவும் செத்து போன நாள் வந்து அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களா, ஸோ அந்த நாள் பேசலையா, ஸோ சனிக்கிழமை. ஸோ ஹீரோ அதுவே பிடிச்சிக்கிட்டாரு. சனிக்கிழமை வந்தால் அவ்வளோதான், வேறு லெவல். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஞாயிறு, இந்த கிழமையில் நடக்கிற தப்புங்க அவர் கோவப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் சரி டைரியில் எழுதி வச்சுப்பார். எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை வந்தால் போதும், ஒன்றா பழி வாங்குறது தான். சனிக்கிழமை வேற மாதிரி செய்வார் அவர். சில படம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டை சீன்லாம் வரப்போ நம்மளுக்கே கொஞ்சம் ஓவராக இருக்குது, பில்டப் என்ன அப்படி இருக்குது, இவ்வளோ எடிட் பண்ணியிருக்காங்க, டிராஃபிக்கு லாஜிக்கே இல்லை, இங்கேருந்து அங்கே பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டீசென்ட் ஃபைட்டு நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நான் சொன்ன எதுவுமே அதில் இருக்காது, ரியாலிட்டியாக இருக்கும். இன்னொருத்துக்கு வந்து நானியோட இந்த நேச்சுரல் ஸ்மைலு, அவரோட ஆக்டிங் வந்து லைக் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, அதுதான் ப்ளஸ்ஸே. நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு நார்மல் கை எப்படி இருப்பாள் அந்த மாதிரி தான் அவர் நடிச்சிருந்தார். செம்மையாக இருந்துச்சுங்க. ஹீரோயின் அதாவது பிரியங்கா இருக்காங்க, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இது ஒரு பொசிஷன், பெரிய பொசிஷனில் அண்டு தான். எஸ்ஜி சூர்யா தான் இன்ஸ்பெக்டர், ஸோ அவங்களுக்கு அசிஸ்டன்ட். ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதில் சஸ்பென்ஸாக இருக்கட்டும், சின்ன வயசில் அத்தை பொண்ணு தான் வந்து பிரியங்கா.
வளர்ந்த பிறகு அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஹீரோவுக்கு தெரியாது பிரியங்கா தான் வந்து அத்தை பொண்ணு, அது கடைசியாக தான் தெரியும். ஸோ அது தெரியாமலே 2 பேரும் லைக் காதலில் காதல் பண்ணுவாங்க. எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு அண்ணன் இருப்பார். அந்த அண்ணன் வந்து அவரோட சொத்தெல்லாம் அவர் பேர் எழுதி வச்சுருப்பாரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒன்றும் தரமாட்டார். ஸோ எஸ்ஜே சூர்யாவுக்கு இதனால் கடுப்பு, எப்படியாச்சும் அந்த சொத்தெல்லாம் வாங்கிடணும் மீட்டணும்னு சொல்லி அவர் பிளான் போடுவார். அந்த டைமில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அப்பாவே ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் முன்ன வந்து கேங்ஸ்டராக இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இவருக்கு எப்பப்போலாம் ஆத்திரம் வருதோ அந்த இதுலேருந்து யாராச்சும் பிடிச்சி வெள்ளுன்னு வெளுத்து அடிப்பார், உதப்பார். கோபமாக இருந்தால் காரணமே இல்லைனாலும் அடிப்பார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இறக்க குணம் அதிகம். ஸோ அவங்க போய் அப்போ ஜெல்லாக ஆரம்பித்தாங்க அந்த கிராமத்தோட ஆளோட. ஸோ வந்து நம்ம ஹீரோயினும் பேசி மிங்கிள் ஆகிட்டாங்க. லவ் பண்ணியிருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிராமத்துக்கு கூட்டு போய் இன்சூரன்ஸ் பற்றி எல்லாம் பேசுவாங்க. பிகாஸ் வந்து ஹீரோ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்வார். ஸோ அப்போ வந்து இந்த எஸ்ஜே சூர்யா வந்து அங்கே இந்த கிராமத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும். அதை நீங்கள் பாருங்கள், நான் இப்போ சொன்ன அதை கெடுத்துட விரும்பலை. அந்த சம்பவத்தில் அடியோடதெல்லாம் அடிப்பார். ஸோ அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இதெல்லாம் எழுதி வைப்பார். எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை அந்த பிளான்லாம் போடுவார். சனிக்கிழமை வரணும், சனிக்கிழமை தான் கரெக்டாக அவன் சனிக்கிழமை தான் அவைலபிளாக இருக்கணும், அப்போ தான் நம்மளை கதை பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற படத்தில் அப்படியே கதை மூவ் ஆன் ஆகும். படம் நீட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து எப்போ முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்னா பிகாஸ் அடுத்து என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அப்படி நடக்குமா அப்படி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் இது. அதனால படத்தை வந்து சலிக்காமல் நம்ம இப்படி வச்சு பார்க்குறப்ப தான் இருக்கும் படம். காமெடின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. எஸ்ஜே சூர்யாவே வில்லனாக இருந்தாலுமே அவரும் காமெடி பண்ணுவார். நம்ம ஹீரோவோட அப்பா அவரும் காமெடி வேறு லெவல் சிங்க் ஆகும். இந்த படத்தில் இருக்கிற எல்லா காமெடியும் அந்த டைமிங்க்கு ஏற்ற சிங்க் ஆகும். அதுதான் ஹைலைட்டு. படத்துக்கு மேலே நம்ம எஸ்ஜே சூர்யா அவங்க அண்ணனே போடுறதுக்கு பிளான் போடுவார். ஏன்னா சொத்து விஷயம்ல பிளான் பண்ணுவார். அந்த டைம் வந்து நம்ம நானி வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிளான் போடுவார். ஸோ காப்பாற்றுற பட்சத்தில் எஸ்ஜே சூர்யா இப்போ கன்னை வச்சு சுடுறதுக்கு நிற்கிறன்னா நானி வந்து சண்டை போடுவான், மணிப்பான். அது ஒரு கதை போகும். சண்டை போடுறப்போ அவன் அண்ணங்காரன் என்ன நினச்சிடுவான், தம்பிக்காரன் எஸ்ஜே சூர்யா அவனை காப்பாற்ற வந்திருக்கான், நானி தான் வந்து கொலை பண்ண வந்திருக்கா அப்படின்னு நினச்சிப்பான். நானி வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு. ஸோ அது ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி போகும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த படம் ரன் ஆகுறப்போ ஒரு போர்ஷனுக்கு ஒரு பேர் வரும். ஹைட் அண்ட் சீக், ரீடிங், அந்த மாதிரி ஒரு பேர் வரும். ஸோ அது ஒரு பியூட்டி, லைக் சாப்டர் மாதிரி வரும். வந்து அவங்க அண்ணன் அப்படின்னு நினச்சோன்னே நம்ம நானி இருக்காரு, நானி தான் எல்லாமே செஞ்சது. பட் அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல மாதிரி எஸ்ஜே சொல்லிட்டு போய் என்னையும் சனிக்கிழமை ஒருத்தர் அடித்தான் அப்படின்னு சொல்லி அவனே வந்து விட்னஸ்க்கு கூப்பிட்டு வர மாதிரி பண்ணுவார். ஸோ வந்து யார் யாரை காட்டினாலும் அவர் வந்து இவன் இல்லைன்னு நானி சொல்லுவான். ஸோ வந்து கடைசியாக கிராமத்தில் வந்து திரும்பி பலபடி ஆரம்பிச்சு எஸ்ஜே சூர்யா இந்த கிராமத்தில் தான் என்னை கண்டிப்பாக கொலை பண்ண வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து தன்னோட இதெல்லாம் அடக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவர் கண்ணு மணிக்கு அடிப்பான் அவன். ஸோ பாவமாக தான் இருக்கும். மீன் பாயில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட அண்ணனுக்கும் தெரிஞ்சிடும் எஸ்ஜே சூர்யா தான் கொலை பண்ண வந்தது, மாஸ்க் போட்டிருந்தவன் காப்பாற்ற வந்ததுன்னு. அது இந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து நானி வந்து அந்த அண்ணனுக்கு அனுப்பிடுவான். ஸோ வந்து இந்த கதை என்ன பார்த்தீங்கன்னா, நானி வந்து சனிக்கிழமை தான் அவரோட சண்டைலாம் கோவம் எல்லாமே சனிக்கிழமை தான் காட்டுவார். ஸோ வந்து எஸ்ஜே சூர்யா நானியும் கடைசியாக 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கிறது தான் அந்த கதை. அப்படி தான் வரும். ஸோ வந்து எப்படி வந்து அந்த கஷ்டப்படுற பீப்பிள்லாம் இருக்காங்களா, அந்த இவன் அடிமையாக வச்சுருந்த அந்த கிராமத்து வாசிகள், அவங்க எல்லாமே நம்பிக்கையோட தைரியத்தோடு அதை எதிர்கொள்கிறது. அதுக்கு வந்து நம்ம நானி தான் வந்து தைரியம் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் அவங்க தைரியமாக வந்து எஸ்ஜே சூர்யாவை எதிர்க்க அளவுக்கு வந்து கடைசியாக அவன் எதிர்த்துட்டு, அதுதான் கதையே. எப்படி எதிர்க்கிறாங்க, எப்படி போராடுறாங்க, எப்படி வந்து அவங்ககிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறாங்க, அதுதான் கதை. அண்ட் மோரோவர் வந்து நானி வந்து இது ஹைலைட்டு நடந்தால் நானி வந்து சனிக்கிழமை கோவப்படுறது தான் ஒரு வித்தியாசமான கதை. அவரோட நடிப்பு எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வேறு கூட இந்த மாதிரி சண்டைலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியெல்லாம் வாங்குவாங்க. சத்தியெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த கிராமத்தில் இப்படி நடக்கிறதுலாம் பார்த்துட்டு அவங்களே சரி இது உன்னோட நாள், அம்மா சொன்ன நாள், இது உன்னோட நாள் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுருவாங்க. அப்போ என்ன கதம் தான்.
இது நான் சொன்னதெல்லாம் சுருக்கி சொல்கிறேன். நீங்கள் படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா நான் முழுசாக சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அதனால் அண்ட் மோரோவர் வந்து அவங்க அக்கா வந்து நானியோட அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. கடைசியாக வந்து அவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபியோ பாய் பேபியோ அது அது சரியாக ரிவீல் பண்ணல அவங்க. ஐ கெஸ் கேர்ள் பேபி நினைக்கிறேன். கேர்ள் பேபி பிறக்கும். ஸோ அவங்க அம்மாவே பிறந்திருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே சுபமாக முடிஞ்சிடும். இந்த படம் செம்மையான படங்க. வேர்த் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நானி ஃபேனாக இல்லாதவங்க கூட நானி ஃபேனாக ஆயிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு. நானே சொல்கிறேங்க, நானி மேலே நானி எனக்கு பிடிக்கும் தான். இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு இன்னும் வாவ் இப்படிலாம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி நான் ஃபேன் ஆகிட்டேன் நானிக்கு. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கும், இல்லை யூடியூப்பில் இருக்கும், தட்டி பாருங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துக்கு நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு பிகாஸ் ஐ லவ் தட் ஸோ மச். ஸோ ஐ வில் ரேட் 9 out of 10. 10க்கு 9 கொடுப்பேன். அந்த 1 ஏன் கொடுக்கலன்னா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, இந்த சண்டை காட்சிகள் ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறது, ரொம்ப நீட்டாக சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. சண்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பார்க்குறது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ரொம்ப நீட்டாக இருந்துச்சு டூரேஷன். ஸோ அதுதான். இது வந்து ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழில் பார்க்குறது செம்மையாக தாங்க இருந்துச்சு. தமிழ் படம் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அதில் நடித்தது எல்லாமே தமிழ் ஆளுங்க தான், நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான். ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா கிட்ட சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். படத்தை பிடிச்சிருந்தாலும் கீழே சொல்லுங்கள், உங்கள் ரேட்டையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், காமெண்ட், ஷேர் and don't forget to subscribe our channel. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். பாய். நன்றி, வணக்கம். சுவாமி சரணம்.